மிஸ்ஸஸ் தேவா கார்த்திகா மாறுவேன். அப்போ வச்சுக்கிறேன் உன்னை. உங்ககிட்ட பேசும்போது இன்னும் கொஞ்ச நேரம் பேசலானே ஆசையாக இருக்குடா. ஆனால் எங்க நம்ம நிலமை அப்படி இருக்கு. உங்ககிட்ட என் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கணும்னு ஆசையாக இருக்குடா. எனக்கு நம்ம கல்யாணத்தை நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ எனக்கு கொடுக்கணும்டா. அதான் என்னோட ஆசை. அம்மா தேவா. வாங்க சித்தி. அம்மா தேவா, இங்கே பாத்தியா யார் வந்திருக்காருன்னு? மாப்பிள்ளை வந்திருக்காங்கம்மா உன்னை பார்க்க. மாப்பிள்ளையா? யாரை சித்தி சொல்கிறீங்க? தேவா இப்படி தான், சின்ன வயசுலேருந்து எதையும் பெருசாக எடுத்துக்க மாட்டா. எல்லாத்தையும் விளையாட்டாகவே எடுத்துகிட்டு இருக்கா. அதனால தான் உங்களை பார்த்தோன்னே அவளுக்கு தெரியல. பரவாயில்ல மேடம். மேடமா? மேடம் நல்லா சொல்லாதீங்க. இனிமே அத்தைன்னு உரிமையோடு கூப்பிடுங்க. எங்கள் வீட்டுக்கு மருமகனாக வரப்போறீங்க. என்னது மருமகனா? அப்போ என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. சித்தி என்ன சொல்கிறாங்க? சரிம்மா, நீ மாப்பிள்ளைட்டு ஏதாவது தனியாக பேசணுன்னா நீ பேசு. நான் வெளியே இருக்கேன், சரியா? தேவா, எனக்குன்னு அம்மா அப்பா யாரும் இல்லை. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் எனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமும் இருக்கணும். எனக்கு உங்களை சின்ன வயசுலேருந்தே தெரியும். அப்பப்போ உங்கள் அப்பா கூட அங்கே மில்லுக்கு வரும்போது நான் பார்த்துருக்கேன். நான் இப்போது ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு காசு வருது. அதை வச்சு உங்களை எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு கிருஷ்ணாரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். உங்கள் குடும்பமே ரொம்ப தங்கமான குடும்பம். எனக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் ஆகிறது ரொம்ப சந்தோஷம்.